இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. स्वाध्याय निरतम तपस्वी वाग्विदांबरम नारदम परिपप्रच्छ वाल्मीकिर मुनिपुंगवम. ராமாயணம் தொடங்கும் போது ஸ்ரீ வால்மீகியின் ஆசிரமத்துக்கு நாரதர் வந்ததும் வால்மீகி அவரை குறித்து 16 கேள்விகள் கேட்டதும் நாம் அறிவோம். யார் உலகத்தில் இப்போதைக்கு அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்பியவன், நற்பண்புகள் ஒரு சேர பெற்றவன் யார் என்று வால்மீகி கேட்டார். அதற்கு நாரதர் பதில் கூறும்போது, இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா. இக்ஷ்வாகு குலத்திலே பிறந்தவன் ஸ்ரீராமன் என்று மக்களாலே நன்கு அன்போடு போற்றப்பட்டவன். அந்த ராமனே பண்புகளுக்கு இருப்பிடம் என்று கூறினார். ராமனை பல திருக்கோயில்களிலும் சேவித்து வருகிறோம். அவன் அழகன் அலங்காரம். என்னென்ன ஆபரணங்கள் உண்டோ அனைத்தையும் தரித்து கொண்டால் ராமனுக்கு பேரழகு. ஆபரணங்களை களைந்து தன்னுடைய இயல்பான திருமேனி அழகோடு இருந்தால் அதைவிட அழகு மிகுந்தவர். ராமன் அலங்காரம் இல்லாவிட்டாலும் அழகு, அலங்கரித்து கொண்டாலும் அழகு. அலங்காரம்ங்கிறதே அழகர்களுக்கே செய்ய வேண்டியது. ஒப்பனை அழகு என்று கூறுகிறோம். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவது வழக்கம். இதெல்லாம் இப்போது எதற்கு சொல்லுகிறேன்னு பார்க்கிறீர்களா? நாம எதோ கோவில்லாம் சேவிச்சுன்னு வந்திருக்கோம். ஒரு கோயிலுக்கு ஒரு விதத்தில் பெருமை. இப்ப நாம வந்து சேர்ந்திருக்கிற ராமர் கோயிலுக்கு ஒப்பனையாலேயே பெருமை. கோயிலுக்கு ஒப்பனையா? ஆம், இது ஒப்பனக்கார வீதிக்கு பின்புறத்தில் இருக்கிறபடியால் இந்த கோயில் ராமனுக்கு ஒப்பனை அழகே சேரும் போல் இருக்கிறது. கோயம்புத்தூர் கோவை மாநகரத்திலே ஒப்பனக்கார வீதிக்கு பின்புறத்திலே ராஜவீதிக்கு ஓர் புறத்திலே அனைத்து வண்டிகளும் நிறுத்தும் இடம், கார் பார்க்கிங். எப்போதும் எங்கும் ஜனசந்தடி, கூட்டம், நெரிசல், சத்தம், கூச்சல், இது இத்தனை நிரம்ப இருக்கக்கூடிய இடம். ராமன் காட்டுக்கு போகும்போது எந்த சத்தமுமே இருந்திருக்காது. குயில் கூவும், மயில் ஆளும், எங்கும் நிசப்தம், அமைதி. 14 ஆண்டுகள் அதை போல் அமைதியில் இருந்த ராமன் இனி இவ்வளவு அமைதி நமக்கு ஆகாது என்று முடிவெடுத்து விட்டார் போலும். ஆகவே நேர் எதிர், எத்தனை அமைதியாக காட்டில் இருந்திருப்பாரோ அதற்கு நேர் எதிராக இனிமேல் சத்தம் மிச்சமில்லை. அப்படி ஒரு சத்தத்துக்கு நடுவிலே கோவை பட்டணத்தில் ஒப்பனக்கார வீதிக்கு பின்புறத்தில் கோதண்டராமர் எழுந்துருளி உள்ளார். அந்த திருக்கோயிலைத்தான் தற்போது அடைந்துள்ளோம். சிறு திருக்கோயில். கடந்த சுமார் 100 ஆண்டுகளாக பஜனை மடமாக இருந்த திருக்கோயில். அதை 11 ஆண்டுகளுக்கு முன்னால் கோயிலாக கட்டி ராமனை பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆச்சரியமான இடம். காலையிலிருந்து ராமன் சத்தத்துக்கு நடுவிலேயே தான் இருக்க வேண்டும். எப்போது வண்டி வருவது ஓயுமோ அப்போது ராமன் தூங்கலாம். வண்டிகள் வர ஆரம்பித்தால் ராமன் விழித்து அருள் புரிய வேண்டும். அப்படித்தான் இவ்விடத்தில் எழுந்துருளி உள்ளார். கோயிலுக்குள் நுழைகிறோம். மண்டபம் ஒன்னாக இருப்பினும் பல மூர்த்திகள் அங்கு எழுந்துருளி உள்ளார்கள். கோயிலுக்குள்ளே ஓர் புறத்தில் ஆஞ்சநேய சுவாமி, மற்றொரு புறத்தில் சுதர்சன ஆழ்வார். 2 பேரையும் இன்று சேவித்துக் கொள்வோம். இதோ நல்ல உயரத்தில் எழுந்துருளி இருக்கும் ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேய சுவாமி. ஓர் திருக்கையில் கதை பிடித்து கொண்டிருக்கிறார். கதையை சுழற்றினால் தானே விரோதிகளை அழிக்க முடியும். இப்படித்தான் அசோகவனத்தில் சீதையை கண்டவுடன் அங்கு கூடியிருந்த அனைவரையும் அழித்தார். அதனால் தான் இந்திரஜித்தை சந்தித்தார்.
ராவணனுக்கே போய் உபதேசம் பண்ணினார். மற்றொரு புறத்தில் இதோ அபயஹஸ்தம், அஞ்சேல், உங்கள் புலன்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் ஆகிய தீய குணங்களைக் கண்டும் அஞ்ச வேண்டாம். இந்த காமத்திலிருந்தும் கோபத்திலிருந்தும் நாம் காத்து கொடுப்போம். அனிஷ்டத்தையும் தொலைத்து கொடுக்கிறேன். அபீஷ்டமான இஷ்டமான ராமபக்தியும் பெற்றுக் கொடுக்கிறேன். என் இரண்டுக்கும் தான் அபயம் புரிகிறார் போலும் ஆஞ்சநேயரை தரிசித்தோம். மற்றொரு பக்கத்தில் சுதர்சன சக்கரம், ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீப்ரம் என் எப்போதும் நெருப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கும் அதீதமான அறத்தோட 1000 அறங்களோடு எழுந்துருளி இருப்பராம் சுதர்சன ஆழ்வார். அந்த சுதர்சன சக்கரத்தையே இங்கு இன்று சேவித்துக் கொண்டோம். கோயிலின் 2 புறத்திலும் உள்ளே நுழைந்தவுடன் இருமருங்கிலும் இவர்கள் எழுந்துருளி உள்ளார்கள். மேலே ராமாயண கதையை பார்ப்போம். உங்களுக்கு நிறைய சத்தம் பின்புலத்தில் கேட்கலாம். இந்த கோயிலில் பொறுத்து கொண்டாக வேண்டும். சத்தமே இல்லாமல் நடுநடுவில் சத்தம் கேட்கறதே, வண்டி சத்தம் அதிகமா இருக்கேனால் இந்த சத்தத்துக்கு நடுவில் தான் ராமன் 11 வருஷமா இருக்கார், ஏன் 100 வருஷமா இருக்கார். அதனால நாம கொஞ்ச நேரம் அந்த சத்தத்தை பொறுத்துக்க வேண்டாமா? சத்தத்தோடையே தான் கேட்க வேண்டும். ராமாயணத்தின் ஆரண்ய காண்டம் இன்று ஜட்டாயு மோட்சத்தை வரைக்கும் கடந்த நாள் பார்த்துட்டோம். இதனுடைய கட்டம் என்னங்கிறதை கம்பராமாயணத்தை கொண்டு இப்போது தெரிவிக்கிறேன். ஓடி வந்தனன் சாலையில் சோலையில் உதவும் தோடு இவர்ந்த பூஞ்சுரி குழலால் தனை காணான். கூடு தன்னுடையது பிரிந்து ஆர் உயிர் குறியா நேடி வந்து அது கண்டிலது ஆம் என நின்னான். ஷடாயு உயிர் நீத்த படலம். இதிலே ராமன் லக்ஷ்மணனை கண்டான். மாயமான் மாரீச்சனை கொன்றுவிட்டு திரும்ப வருங்கால் இருவரும் பயந்து கொண்டே வந்தார்கள். சீதைக்கு என்னாயித்தோ என்று தவித்தார்கள். ஓடி வந்தனன். ஓடி ஓடி பரணசாலையை அடைந்தான். சாலையில் சோலையின் உதவும் தோடு இவர்ந்த பூஞ்செறி குழலால் தனை காணான். அழகான குழல் படைத்த பெண்ணான சீதையை காணோம். உடனே கூடு தன்னுடையது பிரிந்து, தன்னுடைய ஆவியே பிரிந்து தவித்தான் ராமன். ஆர் உயிர் குறியா தேடி வந்து அது கண்டிலது ஆம் என நின்றான். நான் என்னுடைய உயிரை சீதையினிடத்தில் தானே வைத்து போனேன், சீதையை காணுமே, அப்ப நம்ம உயிரையும் காணவில்லையா? மண் சுழன்றது. ராமனுடைய நிலைமையை கம்பர் உரைக்கிறார். மண் சுழன்றது, மால் வரை சுழன்றது, மதிவோர் எண் சுழன்றது, சுழன்ற அவ்வெறி கடல் ஏழும் விண் சுழன்றது, வேதமும் சுழன்றது, விரிஞ்சன் கண் சுழன்றது, கடன்றது கதிரொடு மதியம். சூரிய சந்திரர்கள் சரிவர தெரியவில்லை. ஆகாயம் சுற்றிற்று. கடல்கள் ஏழும் ஆர்ப்பரித்தன. 8 திக்கும் எப்புறத்தில் இருக்கிறது என்பதே தெரியவில்லை. நெருப்பு உமிழ்ந்தது. இதுதான் ராமனுடைய நிலை. அறத்தை சீருங்கொல், அருளையே சீருங்கொல். தர்மமே தவறிழைத்ததுன்னு சொல்லவா, அல்லது கடவுளுடைய அருள் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லவா? எதில்லை சீதையை காணோமே. உடனே லக்ஷ்மணனும் ராமனுமாக எங்கானும் இப்படி அப்படி போயிருப்படா என்று தேட ஆரம்பித்தார்கள். அங்கு ஒரு தேர்னுடைய தடம் தெரிந்தது. தேர்னுடைய சக்கரம் ஓடி இருக்கிற பாதை. ஓர் உயர்ந்த தேரில் தானே ராவணன் வந்தான், சீதையை தூக்கி போனான். அந்த தேரின் பாதை தெரிந்தது. தேரின் ஆழியும் தெரிந்தனம். தீண்டுதல் அஞ்சி பாரினோடு கொண்டு அகழ்ந்ததும் பார்த்தனன். பயன் இன்று ஓரும் தன்மை ஈதியன் என்பது உரன் இல்லாதவர் போல் தூரம் போதல் முன் தொடர்தும் என்று இளையவன் தொடலும். இதோ தேர்த்தடம் தெரிகிறதே, போய் பார்ப்போம். ஆங்காங்கு சில பூக்கள் சிதறி கிடந்தன. ஓரிரு அம்புகள் உடைந்து கிடந்தன. தெற்கு நோக்கியது எனும் பொருள் தெரிந்தது. அத்தின் தேர். அப்போ லக்ஷ்மணன் கூறுகிறார், இந்த தேர் தடத்தை பார்த்தால் இது தெற்கு நோக்கி போயிருப்பதாக தெரிகிறது. மற்கு நோக்கிய திரள் புயத்து அண்ணலே வானம், விற்கு நோக்கிய பகழியன் நெடிது அன்று விம்மி நிற்கும் நோக்கு இது என் பயத்தது என இளையவன் நேர்ந்தான். தெற்கு நோக்கி தேர் போயிட்டு, ஏன் ராமா அந்த திக்கை கண்கள் குத்திட்டு பார்த்து கொண்டு நிற்கிறாய்? கவலைப்படாதே, உன் பார்வையை மாத்து, சீதையை சீக்கிரமாக தேடி பிடித்து விடுவோம் என்று லக்ஷ்மணன் கூற ஓரளவுக்கு ராமன் சமாதானப்பட்டார். வில், அம்பு, சூலம், புட்டில், பூக்கள் இவை அத்தனை மாங்கு சிதறி கிடப்பதை கண்டார்கள். ராம லக்ஷ்மணத்திலே பேசுகிறார். இருவர் பொருது இருக்கிறார்களா? சண்டை போட்டிருக்காளா? இல்ல ஒருத்தன் சண்டையிட்டு இருக்கிறானா? 2 பேருக்கு இங்க சீதை நிமித்தமாக போர் நிகழ்ந்திருக்கிறதா? தோல் அணி குலம் பல உள.
குண்டல தொகுதி வாழ் இமைப்பன பல உள மணி முடி பலவால் நாள் அனைத்தையும் கடந்தனன் தமியன் நம் தாதை யாழி போல்பவர் பலர் உளர் பொருதனர் இளையோய். இங்கு நடந்திருப்பதை பார்த்தால் பெரும் போர் நடந்து முடிந்தா போல இருக்கிறது. ஆரோ ஒருத்தன் சீதையோட சண்டை போட்டிருக்காப்புல தெரியல, ஆரோ இருவர் சீதையின் நிமித்தம் சண்டை விட்டார்கள். ஆனால் பொருதவன் ராவணன் ஒருத்தர் தான், இங்கு 2 பேர் இல்லை அப்படின்னு லக்ஷ்மணன் மறுத்துரைக்கிறார். திருவின் நாயகன் உரை செய்ய சுமித்திரை சிங்கம் தருவின் நீளிய தோள் பல தலபல என்றால் பொருது தாதையை இத்தனை நெறிக்கொடு போனான் ஒருவனே அவன் ராவணனாம் என உரைத்தான். இங்க யாரோ ஒருத்தர் தான் சண்டையிட்டு இருக்கிறார்கள், அது ராவணனாகத்தான் இருக்க வேண்டும். இவர்களுக்கு எப்படி தெரிகிறது? ஏனெனில் 14,000 அரக்கர்களை கொண்டிருக்கிறோம். அடுத்து மாயமான் மாரீச்சன் வந்தான். மாரீச்சன் உயிர் விட்ட பிற்பாடு அவன் கொடுத்த குரல், அவனுடைய உடல் இவற்றை பார்த்து மாரீச்சன் தெரிந்தாய்விட்டது. சூர்பனகை தன்னை யார் என்று ஏற்கனவே அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறாள். இது இத்தனையும் கூட்டி பார்த்தால், இந்த மொத்த கணக்கையும் பார்த்தா ராவணன் தான் பழி தீர்ப்பதற்காக வந்திருக்க வேண்டும் என்று ஓரளவு யூகிக்கிறார்கள். மடல் உள் நாட்டிய தார் இளையோன் சொலை மதியார் மிடல் உள் நாட்டங்கள் தீவுக நோக்கினன் விரைவான் உடலுள் நாட்டிய குருதி பறவையின் உம்பர் கடலுள் நாட்டிய மலை அன்ன தாதையை கண்டான். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டே வரும்போது ஒரு குன்று போன்று அடிபட்டு விழுந்திருந்த ஜட்டாயுவை கண்டார்கள். ஓ, நம் தந்தையை போன்ற மதிக்கத்தட்ட ஜட்டாயு கீழே விழுந்திருக்காரே. கடலுள் உடலுள் நாட்டிய குருதி பறவையின் உம்பர் ஒத்தருக்கொத்தர் சண்டை போட்டு சந்திரஹாசங்கிற வாளால் அடிபட்டிருக்கிறபடியால் ஜட்டாயு உயிரற்று கிட்டத்தட்ட உயிர் பெறுகிற நிலையில் இருந்தார். துள்ளி ஓங்கு செந்தாமரை நயனங்கள் சொரிய தள்ளி ஓங்கிய அமலன் தன் தனி உயிர் தந்தை வள்ளியோன் திருமேனியின் தழல் நிற வண்ணன் வெள்ளி ஓங்கலில் அஞ்சல மலையன விழுந்தான். அவன் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு நேர ஓடி போய் எப்படி ஒரு வெள்ளி மலை கீழே கிடப்புமோ அப்படின்னா இருக்கிறார். தான் கருநீளமா இருக்கார், சகப்பும் வெள்ளையும் கலந்து ஜட்டாயு கிடக்கிறார். அப்ப அந்த வெள்ளை சகப்பு இளஞ்சகப்போடே ராமன் கருநீளத்துல போய் சேர்ந்த உடனே அந்த 2 வர்ணமும் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாக இருந்ததாம். தம் தாதையரை தனையர் கொலை நேர்ந்தார் முந்து ஆரே உள்ளார் முடிந்தான் முனை ஒருவன் எந்தாயே எதற்காக எற்காக நீயும் இறந்தனையால் அந்தோ வினையேன் அருங்கூற்றம் ஆனேனே. தந்தையை கொன்ற மகனை இதுவரை பார்த்ததில்லை. உம்மை தந்தை தந்தை என்று கூறினேன், ஆனால் இறப்புக்கு நானே காரணமாகி போனேனே. தந்தையை கொன்ற மகன்கிற பேர் வேற வேணுமா? அண்ணா பலபலவும் பன்னி அழும் மயங்கும் தன் நேர் இலாதானன் தம்பியும் அத்தன்மையனாய் உன்னா உணர்வு சிறிது உள் முளைப்ப புள்ளரசும் இன்னா உயிர்ப்பான் இருவரையும் நோக்கினான். இவா கிட்டக்கு வந்த உடனே சற்றே முகத்தை திறந்து ஜீவனது கொஞ்சம் வச்சிருக்கார். பஞ்சடைந்த கண்கள். வந்தால் ராமனிடத்தில் செய்தி சொல்லிவிட்டு போக வேண்டும் என்ன நினைத்தார். பாக்கியத்தால் இன்று என் பயன் இல் பழி ஆக்கை போக்குகின்றேன் கண்ணுற்றேன் புண்ணியரே வம்மின் என்று தாக்கி அரக்கன் மகுட தலை தகர்த்த மூக்கினால் ஊச்சி முறமுறையே மோகன் நான். ராமனை கிட்டக்கு அழைத்து இன்னைக்கு என்னுடைய ஜென்மம் சபலம் அடைந்தது. இன்றுதான் உன்னுடைய திருவுருளால் உன் கைங்கரியத்தால் நான் இந்த உடலை நீத்து மீளாத இன்பத்தை அடையப் போகிறேன். எந்த மூக்கால் அலகால் ராவணனுடைய 10 தலைகளை கொத்தி இருப்பானோ அதே அலகாலே ராமனை அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்தான். ராமனோ தழுதழுக்கிறான். வடுக்கண்வார் கூந்தலாளை ராவணன் மண்ணினோடும் எடுத்தன நேகுவானை எதிர்ந்து எனது ஆற்றல் கொண்டு தடுத்தனன். ராவணன் சீதையை தூக்கி போனான். என்னால் ஆனவரைக்கும் தடுத்து போராடி பார்த்தேன். ஆவது எல்லாம் தவத்து அரண் தந்த வாளால் படுத்தனன். இங்கு விழுந்தேன், இது இன்று பட்டது. ராவணன் ஓங்கி தன் வாளால் வெட்டினான். வெட்டி கீழே விழுந்திருக்கிறேன். இதுதான் இன்று என்னுடைய நிலை. ஜடாயு தெய்வ மரணம் அடைந்தார். ஆயபின் அமலந்தானும் ஐயனி அமைதி என்ன வாயிடை மொழிந்ததன்றி மற்றோர் செயலும் உண்டோ. போயது அவ்வரக்க நெங்கே புகழென புள்ளின் வேந்தன் ஓய்வினன் உணர்வும் தேய உரைத்திறன் உயிரும் நீத்தான். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே உயிர் நீத்தான். ராமன் தளர்ந்து போய் இளவலை நோக்கி ஏற்கனவே சொன்னபடிக்கு சந்தனம் முதலான கட்டைகள் அனைத்தையும் சேர்த்து ஈமச் சடங்குகளை செய்து பிடித்தான்.
ஏந்தினன் இருகை தன்னால் ஏற்றினன் ஈமம் தன்மேல் சாந்தொடு மலரும் நீரும் சொரிந்தனன் தலையின் சாரல் காந்து எரிக்கைஞர ஊட்டி கடன்முறை கடலா வண்ணம் நேர்ந்தனன் நிரம்பும் நல்நூல் மந்திர நரியின் வல்லால். நான் சொல்லுகிறேன், புறப்பட்டு மோட்சத்துக்கு போன் அனுப்பிவிட்டான். ஷடாயு மோட்சம் அடைந்தார். மேலே கதையை நோக்குவோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதம்.